அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் சூரியகாந்தி விதைகளுடைய பயன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சூரியகாந்தி விதைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான நிறைய சத்துக்களை பெற்றிருக்கு. எதனால் சூரியகாந்தி எண்ணெயை போல் சூரியகாந்தி விதையுமே நம்முடைய உணவில் நம்ம சேர்த்துட்டு வரலாம். இது நமக்கு ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி என்னென்ன வகைகளில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சூரியகாந்தி எண்ணெயால் மட்டுமே நம்ம பயன் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அதுதான் கிடையாதுங்க. ஆனால் சூரியகாந்தி விதைகளால் கூட ஏராளமான பயன்களை நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்பலாங்க. சூரியகாந்தி விதைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாக சத்துக்கள் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப சத்து கொடுக்கும். அதே மாதிரி பற்கள் உருவாகவும் பயன்படுது. இந்த பாஸ்பரஸ் சத்து இதய தசைகளை எல்லாம் சுருக்கவும் சிறுநீரக செயல்களை எல்லாம் சீராக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி எண்ணெயில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது இதயம், வாஸ்குலர், மூளை மற்றும் நரம்பு செயல்பாடுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. இந்த சூரியகாந்தி விதைகளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்பொழுது நம்முடைய சருமம் பார்த்திங்கன்னா வயதாகக்கூடியதை தாமதப்படுத்தி கொடுக்கும். இப்படி ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய சூரியகாந்தி விதைகளை நாம் மிஸ் பண்ணலாமா? வாங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் என்னென்ன வகைகளை நமக்கு பயன் கொடுக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது சூரியகாந்தி பயிர் பண்ணியிருக்கக்கூடிய அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூரியகாந்தி விதைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நம்முடைய உடலுக்கு வலுத்தரக்கூடிய வகைகளில் ஒன்றா இருக்கக்கூடியது அப்படின்னா நட்ஸ் வகைகளை தான் சொல்லுவோம். ஸோ பாதாம், பருப்பு, முந்திரி இந்த மாதிரியான பருப்பு வகைகள் நமக்கு நட்ஸ் விதைகள், அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியமானது தான். அதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த சூரியகாந்தி விதை தாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஏராளமான விதைகளை பயன்படுத்தியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சூரியகாந்தி விதையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சூரியகாந்தி விதைகள் பார்த்திங்கன்னா எல்லா விதைகளை விடவுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது இதனுடைய பயன்பாடுகளும் நன்மைகளும் ஏராளமாக இருக்குங்க. முதல்ல நம்ம உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா ஆற்றல் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே உடற்பயிற்சி தொடர்ந்து செய்ய முடியாது. சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. எல்லா விதமான எனர்ஜியுமே போயிடும். ஸோ அப்படி நமக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னா இந்த ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்கும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து தான் கிடைக்கும். நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை அதிகமாக்கிறதுக்கு இந்த சூரியகாந்தி விதை ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த சூரியகாந்தி விதை நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஏற்ற வகையை ஏற்படுத்துதுங்க. சூரியகாந்தி விதையில் இருக்கக்கூடிய தயாமின் அதாவது விட்டமின் B1 அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த சாறு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாத்தையுமே உருவாக்கி நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். தசைகளை உருவாக்குறதுலேருந்து ரத்தத்தை பரவுறது, உடலில் முக்கியமான சமநிலையை மீட்டு கொடுக்கறது, இது மாதிரி உடற்பயிற்சியோடு கூடிய நன்மைகளை எல்லாத்தையுமே இந்த சூரியகாந்தி விதை கொடுக்குதுங்க. இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நமக்கு ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயன்படுத்துங்க. உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நட்ஸ் வகைகளில் சூரியகாந்தி விதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுபோல் ஹார்மோன்களுடைய சமநிலையை சரி பண்ணி கொடுக்குது. சூரியகாந்தி விதையில் பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல ஹார்மோனை சமப்படுத்தக்கூடிய 100% என்சைம்கள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சூரியகாந்தி விதைகளில் இருக்கக்கூடிய நொதிகள் பார்த்திங்கன்னா பெண்ணுடைய ஹார்மோன் அதாவது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை உற்பத்தி செய்து கொடுக்குது. ஸோ இதனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய மாதவிடாய்க்கு முன்னோய் அறிகுறி, அதாவது தைராய்டு அறிகுறிகளை கூட நிர்வகிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்தினுடைய முதல் 3 மாதங்களில் அடிக்கடி நிகழக்கூடிய அந்த வாந்தி, குமட்டல் இது மாதிரியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. சூரியகாந்தி விதைகளில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6 புரதம் அதிகமாக இருக்குது. இது வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. நம்மளுடைய உடலையும் சமநிலையை படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சூரியகாந்தி விதைகளில் காணப்படக்கூடிய ஏராளமான மெக்னீசியம் சத்துக்கள் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குதுங்க. செல்லுலார் மட்டத்திலிருந்து செயல்படுத்துறது மூலமாக கெட்ட கிருமிகளை எல்லாம்
வேர் அறுத்துடும். ஸோ இதனால் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் உடைய தேக்கத்தால தான் நம்முடைய வளர்சிதை மாற்றம், அதாவது சரியாக வந்து எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. ஸோ சூரியகாந்தி விதைகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது கொழுப்புகளை எல்லாம் கரைச்சி மெட்டபாலிசத்தை வந்து அதிகமாக்கும். இதனால் நமக்கு இதய நோய்கள் வந்து வராமல் வந்து தடுக்க முடியும். அதே போல் சூரியகாந்தி விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிங்க அப்படின்னாவே போதும், நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கும் பொழுது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதிக அளவு கலோரிகள் வந்து காணப்படும். இதனால் சூரியகாந்தி விதைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு நிரம்பிய திருப்தியை கொடுக்கும். பசி, வேதனை இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்கும். மனசுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுக்கும். இதனால் நிறைய உணவுகள் வந்து எடுத்துக்கிறது வந்து தடுக்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் வந்து எடை குறைய ஆரம்பிக்கும். அதே போல் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூரியகாந்தி விதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீரிழிவு நோய்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க, சூரியகாந்தி விதைகள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் நோயை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கு. 30 கிராம் சூரியகாந்தி விதையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு 10% வரை வந்து குறைக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் இந்த இரத்த சர்க்கரைத்தினுடைய அளவை வந்து குறைச்சி கொடுக்குதுங்க. அதே போல் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த விதை ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா சூரியகாந்தி விதைகள் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், எரிச்சல் இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய குடல் நோய் அறிகுறியை வந்து குறைக்குது. இந்த விதையில் உள்ள நொதிகள் பார்த்திங்கன்னா செரிமான சாறுகளினுடைய சுரப்பை வந்து ஒழுங்குபடுத்துது. அதனால் உடலில் இருந்து தேவையற்ற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கொடுக்குது. இதனால் வயிறு, குடலுடைய செயல்பாடு இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி நமக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் இந்த விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இருக்கக்கூடிய விட்டமின் இ, செலினியம் மற்றும் தாமிரம் போன்ற ஆக்சனேற்றிகளானது புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ புற்றுநோய் செல்களுடைய வீரியத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகளில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அன்றாட உணவுகளில் கொஞ்சமாவது சூரியகாந்தி விதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளை வந்து நீங்கள் பொரியலில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா சிக்கன் சாலடுகளில் வந்து சேர்த்து சாப்பிடலாம். வதக்கிய காய்கறிகளில் சேர்த்தும் வந்து சாப்பிட்டுக்கலாம். பர்கர் போன்றவற்றில் சேர்த்தும் பயன்படுத்திக்கலாம். சூரியகாந்தி எண்ணெய்களாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரொட்டி மற்றும் மபின்கள் போன்ற வேக வைத்த பொருட்களில் கூட பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவ நன்மைகளை பெற்றிருக்குங்க இந்த சூரியகாந்தி விதை. பெரும்பாலும் சன்ஃப்ளவர் அப்படின்னாலே நமக்கு சூரியகாந்தி அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்னென்னா ஆயில் தான். சமையலில் பயன்படுத்தக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஆனால் அதை தாண்டி சூரியகாந்தி விதைகள் நமக்கு இன்னும் நிறைய சத்துக்களை கொடுக்குதுங்க. அதில் ஏராளமான நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னே தான் சொல்லணும். இந்த சூரியகாந்தி விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த உறைவியை வந்து தடுத்து கொடுக்கும். சூரியகாந்தி விதையில் நிறைய பாஸ்பரஸ் இருக்குது, தாதுக்கள் இருக்குது. ஸோ பிறக்க போகக்கூடிய குழந்தையினுடைய எலும்பினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய நட்ஸோட சூரியகாந்தி விதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பாதாம், 2 முந்திரி, கொஞ்சம் சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி நட்ஸுகளை எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய அன்றாட உணவுகளில் இருக்கிற மாதிரி பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் பொட்டாசியத்தினோட அளவு உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை வந்து சீராக்குது. ஸோ பைட்டோகெமிக்கல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுவாக்குறதோடு மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய கருவையும் வந்து நல்லாவே வந்து ஆற்றலோடு வந்து இயக்க வைக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த சூரியகாந்தி விதையில் ஃபோலேட்டு, இரும்பு, கால்சியம், துத்தநாகம், செலினியம், தாமிரம் போன்ற பல்வேறு விதமான தாதுக்களுடைய வளமான மூலமாக இந்த விதை தான் காணப்படுது. அதாவது இந்த விதையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் அமிலம் நுரையீரலில் இருந்து உடலில் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கி கொடுக்குதுங்க. ஸோ கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபோலிக் அமிலத்தினுடைய தேவை அதிகமாகவே இருக்கும். அப்படின்றதுனால இதை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும், இந்த விதைகளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். குழந்தையினுடைய வளர்ச்சியின்மையை தடுக்கிறதுக்கு ஃபோலிக் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. மேலும் மலச்சிக்கலை வந்து தீர்த்து கொடுக்குதுங்க. கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுலேருந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த விதைகளை வந்து சொல்லலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த பதிவில் சூரியகாந்தி விதையை பற்றி நிறைய தகவல்களை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.
மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.